ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வாரமும் நம்ம பலவார சந்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். கடந்த 2 வாரமாக மழையின் காரணமாக மக்கள் நடமாட்டம் கம்மியாக தான் இருந்தது. இன்றைக்கி தான் கொஞ்சம் களை கட்டியிருக்கு. என்னென்ன கேஜெட் நம்ம இந்த வாரம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம், நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குதுன்ட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு கடையிலே இந்த கெனான் கேமரா ஒன்று பார்த்தோம். இது ஓல்டு மாடல் கேமரா தான். இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, எந்த ஒரு ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் இல்லை, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. டிஸ்பிளே பார்த்தோம், டிஸ்பிளே நல்லா இருந்துச்சு. டிஸ்பிளே ஏதாவது ப்ரோக்கன் ஆகிருக்குமான்னு பார்த்தோம், ஆனால் டிஸ்பிளே நல்லா இருந்தது. உள்ளே மட்டும் ஏதோ வாட்டர் லாக் ஆகிருக்கும் போல். சரி, ஓகே. விலை கேட்டோம், 100 ருபீஸ் சொன்னார். அது நம்மளுக்கு தேவைப்படுன்றதுக்காக அதை நம்ம வாங்கிட்டோம் 100 ருபீஸ் கொடுத்து. அதே கடையில் அந்த பைனாகுலர் ஒன்று பார்த்தோம், நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுவும் ப்ரைஸ் கேட்டோம், 100 ருபீஸ் தான் சொன்னார். சரி, ஓகே, இது யாருக்காவது தேவைப்படுன்றதுக்காக, நம்மளுக்கு தேவைப்படல, யாருக்காவது தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க, அங்கேயே வச்சுட்டோம். இது அதே கடையில் அந்த PS2 மாதிரி இருந்தது 2. அது பார்த்தோம், அது ஒர்க்கிங்கான்னு கேட்டோம், அது ஒர்க்கிங் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவர். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கடையில் ஒரு பிரிண்டர் ஒன்று பார்த்தோம், HP. இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் தெரியல. இது ஒர்க்கிங்கான்னு கேட்டோம், அது அவர் செக் பண்ணிக்கணும், நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. ப்ரைஸ் கேட்டால் 2500 சொல்லியிருந்தார். மேபி யாருன்னா தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, எந்த டேமேஜ் எதுவும் இல்லை. பேனசோனிக் இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் சவுண்ட் பார் மாடலில் இருந்துச்சு. அது என்ன நிலைமையில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வேஸ்ட்டு. இது 50 ரூபா தான் சொல்லியிருந்தார் அவர். ஆனால் இது எடுத்தாலும் வேஸ்ட்டு தான். இது ஸ்பீக்கர் கூட நல்லா இருக்குமா என்னன்னு தெரியாது. இந்த கடையில் சோனி இது ஒரு MP3 பிளேயர் ஒன்று பார்த்தேங்க, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. கண்டிஷன் சூப்பராக இருந்துச்சு, எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. டிஸ்பிளேவும் எதுவும் ப்ரோக்கன் ஆன மாதிரி தெரியல. ப்ரைஸ் கேட்டால் 100 ரூபா தான் சொன்னார். சரி, ஓகேன்னு அதை வாங்கிட்டோம். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது என்னன்ட்டு. செக் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது எப்படி ஒர்க் ஆகுது என்ன. இந்த கடை நம்பரு உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது கேஜெட் தேவைப்பட்டால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு பாருங்கள். இந்த கடையில் புது ஐட்டங்கள் தாங்க கிடைக்கும். எல்லாமே அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரு, சார்ஜரு, ஹெட்செட்டு எல்லாமே கிடைக்கும். ப்ரைஸ் எல்லாம் 50 ரூபாலேருந்து 200 ரூபாக்குள்ள தான் இருக்கும் எல்லாமே. இந்த கடையில் ஆர்டிஸ்க் நிறையா பார்த்தாங்க, நிறைய ஆர்டிஸ்க் இருந்தது. ப்ரைஸ் எல்லாம் 250, 300 சொல்லியிருந்தாரு. ஆனால் ஒர்க்கிங்கான நம்ம தான் செக் பண்ணி எடுத்துக்கணும். நிறைய பீஸு ஒர்க்கிங் இருக்காது, எல்லாம் வாட்டர் டேமேஜ் இருக்கும், நம்ம தான் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கணும். இந்த கடையில் நிறையா லேப்டாப் இருந்ததுங்க. எல்லா ப்ரைஸு 4000லேருந்து ஸ்டார்ட்டுன்னு சொன்னார். இந்த தொஷிபா, லினோவா நிறையா இருந்தது லேப்டாப், எல்லாம் ஒர்க்கிங்கு. பக்கத்தில் ஒருத்தர் செக் பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள், ஒர்க்கிங் லேப்டாப் தான் எல்லாமே. மேபி யாருன்னா தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். அவர் நம்பரு கொடுத்துருக்காரு, நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அவர் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த கேமரா பார்த்தீங்களா, TCLது, இவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். சின்ன டிஸ்பிளே, நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. ப்ரைஸு 200 சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். நிறைய கேமரா இருந்ததுங்க, நிறைய கேமரா சேல் பண்ணியிருந்தார். ப்ரைஸ் எல்லாம் 200 to 500 சொல்லியிருந்தார். இந்த கடையில் ஃபிலிப்ஸ் இது ஒரு பூம் பாக்ஸ் பார்த்துருந்தாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, கண்டிஷன்லாம் நல்லா தான் இருந்தது. ப்ரைஸ் கேட்டேன், 700 சொல்லியிருந்தார். எது யாருன்னா தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்களா, அந்த பூம் பாக்ஸ் மாடலில் அந்த CD போடுற மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இது ப்ரைஸ் கேட்டோம், 700 சொல்லியிருந்தார். மேபி யாருக்காவது தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் நிறையா பவர் பேங்க் வச்சுருந்தாங்க, பவர் பேங்க் நிறையா கொட்டி வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் 100 ருபீஸ் சொல்லியிருந்தார். இது வாரம் வாரம் பார்க்க முடியுது, நீங்கள் வந்தீங்கன்னா கூட செக் பண்ணி பாருங்கள். நிறைய கேஜெட் இருந்ததுங்க இந்த கடையில், அப்படியே காட்டுறேன், அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள். புக்ஸ்லாம் கூட பார்க்க முடியுது கடையில், நிறைய புக்ஸ்லாம் கூட இந்த வாரம் வச்சுருந்தாங்க. புக்ஸ் யாருக்காவது தேவைப்படுதுன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள்.
இந்த கடையில் ஹெச்பி இது ஒரு பிரிண்டர் ஒன்று பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, கண்டிஷனாக தான் இருந்தது. ப்ரைஸ் கேட்கலான்னு பார்த்தா ஆள் இல்லை அந்த கடையில். நீங்கள் வந்தீங்கன்னா கூட இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயே இந்த சோஃபாலாம் விற்பாங்க, அந்த கடை பக்கத்துலேயே தான் இருக்கும் அந்த கடை. வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கடையில் அந்த 5.1 இருந்ததுங்க, ஹோம் தேட்ரு சோனி. இது நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. ப்ரைஸ் கேட்டோம், 2.5 சொல்லியிருந்தார் அவர். மேபி யாருக்கா தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். அந்த சோனி இது கேமரா பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி இந்த கேமரா கவர் பண்ணியிருப்போம். பார்க்குறதுக்கு கண்டிஷன் அவ்வளோ நல்லா இல்லை. எல்லா பின்னாடி பேட்ரி இல்லை, கண்டிஷன் புவராக தான் இருந்துச்சு. அதனால் நான் ப்ரைஸ் கேட்கல. அது பக்கத்துலேயே இன்னொரு கேமரா கூட வச்சுருந்தாங்க, அதுவும் சரியில்லை. அது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. அது டிஸ்பிளேலாம் கோடு கூட இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு அதை அங்கேயே வச்சுட்டோம், ப்ரைஸ் கேட்கல. இந்த கடையில் அந்த சோனி இது கேமரா நல்லா இருந்துச்சுங்க. இது பீஸ் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, எந்த ஒரு டேமேஜாக இல்லை. ஒர்க்கிங் தான் சொன்னார் அவர். செக் பண்ணி காட்டுறேன், ஒர்க்கிங்னு சொன்னார். ஃபுல் செட்டு அப்படியே இருந்தது. ஒர்க்கிங் தான் சொன்னார். ப்ரைஸு 2500 சொல்லியிருந்தார். நல்லா இருந்துச்சு, ஆனால் அது செட்டு அப்படியே இருந்தது. மேபி யாருக்காவது தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். பக்கத்துலேயே இன்னொரு கேமரா கூட வச்சுருந்தாங்க, இதுவும் பார்க்குறதுக்கு கண்டிஷன் நல்லா தான் இருந்துச்சு. மேபி யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் ஒரு மினி கேசட் ஒன்று பார்த்தேங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது மினி கேசட், இது சோனி. இது 16 நிமிட்ஸ் கேசட்டு, நல்லா இருந்துச்சு கேசட்டு பார்க்குறதுக்கு. இந்த கடையில் இந்த 2 டவர் ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க, பிலிப்ஸ். இது ப்ரைஸ் கேட்டால் 1500 சொல்லியிருந்தார் அவர். பார்கிங் பண்ணால் கொஞ்சம் குறைப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த சோனி கேமரா இந்த வாரம் நிறையா பார்த்தேங்க, இந்த ஷாப்பில் கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இதுவும் நல்லா இருந்தது, ஃப்ரெஷ் பீஸ் மாதிரியே இருந்தது. ஒர்க்கிங் தான் சொன்னார் அவர், செக் பண்ணி காட்டுறேன்னு தான் சொன்னார் அவர். அந்த ஃபுல் கிட்டோடு இருந்தது, அந்த லென்ஸு ஃபுல் கிட்டு, சார்ஜரு அப்படியே ஃபுல் கிட்டோடு இருந்தது. மேபி யாருக்குன்னா தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். அவர் நம்பரு ஸ்க்ரீனில் நான் போடுறேன், வாங்கியிருக்கேன் அவர் நம்பரு ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சொல்லுங்கண்ணா. 900 900 32 32 89 89 89 3. இந்த கடையில் ஒரு கேமரா ஒன்று பார்த்தேங்க, நேஷ்னல். இந்த கேமரா இது பார்க்குறதுக்கு எந்த கண்டிஷனில் இருக்குது பாருங்க. இது எடுத்து எப்படி யூஸ் பண்ண முடியும், ஸ்பேருக்கு யூஸ் பண்ணலாமா என்னன்னு தெரியல. ஆனால் ஃபுல் கிட்டாக இருந்தது கேமரா, அப்படியே ஃபுல் கிட்டு இருந்தது, சார்ஜர்லாம் இருந்தது, நேஷ்னல் கம்பெனி. மேபி யாருக்காவது தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அவர் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி அவர் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் இந்த பிபிஎல்து 2-in-1 பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, கண்டிஷனாக தான் இருந்தது. ப்ரைஸ் கேட்டால் 600 சொல்லியிருந்தார். சோனி இது 5.1 ஹோம் தேட்டர் கூட இருக்குது பாருங்கள் அதே ஷாப்பில். மேபி யாருக்காக வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் நிறைய கேமரா போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த கெனான் ஒன்று வாங்கியிருந்தோம்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நிறையா இருந்தது, ஆனால் ஒர்க்கிங் கிடையாது எதுவுமே. ஸ்பேர் போனால் எடுத்தால் யூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் எல்லாமே 200 300 தான் சொல்லியிருந்தார். இந்த ஷாப்பில் நிறையா டிவி ரிமோட்லாம் பார்க்க முடியுது, நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. லேப்டாப்பு, சார்ஜரு நிறையா இருந்தது. அந்த மினி பிரிண்டர் ஒன்று இருக்கு பாருங்கள், ஹெச்பி. இது நம்ம ஆல்ரெடி இந்த பிரிண்டர் கவர் பண்ணியிருக்கோம். இந்த கடையில் நிறையா ப்ரொஜெக்டர்லாம் நிறையா இருந்தது. ப்ரொஜெக்டரு, அப்புறம் அந்த ஜாஸ்டிக்கு, கேமிங் ஜாஸ்டிக்கு, கீழே ஒரு
விசிஆர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். அது இந்த கடையோட நம்பர் நான் வாங்கியிருக்கேன், ஸ்க்ரீனில் போடுறேன். யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். அதே ஷாப்பில் இந்த பிலிப்ஸ் இது ஒரு எஃப்எம் ரேடியோ ஒன்று பார்த்தேங்க. ப்ரைஸ் 200 சொல்லியிருந்தார். ஒர்க்கிங் இல்லை, ஆனால் நம்ம ஏதாவது எடுத்து ரெடி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கடையில் ஆப்பிள் இது ஒரு ஐபேக் ஒன்று இருக்குதுங்க, பார்த்தீங்களா? அது கண்டிஷன்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. இது எடுத்தால் ஏதாவது ஸ்பேருக்கு யூஸ் பண்ண முடியுமா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஷாப்பில் இந்த JPL ஒரு சவுண்ட் பார் வச்சுருந்தாருங்க. பார்க்குறதுக்கு கண்டிஷன் நல்லா தான் இருந்தது. ஒர்க்கிங்கான்னு கேட்டேன், ஆனால் நீங்கள் தான் செக் பண்ணி நான் எடுத்துகிட்டு போயிட்டு தெரியலன்னு சொல்லிட்டாரு. ப்ரைஸ் கேட்டேன், 5000 சொன்னார். இந்த ப்ரைஸுக்கு செக் பண்ணி காட்டினா யாராவது ட்ரை பண்ணுவாங்க. அவர் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாரு. ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன், மேபி யாருக்காவது தேவைப்பட்டால் அவர் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதே கடையில் இந்த ப்ரொஜெக்டர் ஒன்று பார்த்தேங்க, ஹிட்டாச்சு. இது ப்ரைஸ் கேட்டால் 20,000 சொன்னார். 20,000க்கு இது ஒர்த்தா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. இது யாருக்காவது தேவைப்படுதுன்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதே கடையில் இந்த சோனி இது ப்ரொஜெக்டர்லாம் வச்சுருந்தாருங்க. ப்ரைஸு 2500 3000 சொல்லியிருந்தார். மேபி தேவைன்னா அந்த நம்பர் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அவர் இந்த வெளியில் அந்த ஐஃபை சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தார், LG இது பேக்கில் போட்டு வச்சுருந்தார். அப்போ தான் எடுத்துன்னு வந்திருப்பார் போல். அது ப்ரைஸ் நான் கேட்கல, இந்த நம்பர் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். 755 017 6323. சரிண்ணா. இந்த கடையில் சோனி இது ஒரு ஐஃபை சிஸ்டம் ஒன்று பார்த்தேங்க. ப்ரைஸ் கேட்டால் 400 தான் சொன்னார். அவர் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மேபி யாருக்காவது தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். எழுபத்தி ரெண்டு 99 11 0260. சரிண்ணா. இந்த ஷாப்பில் LG இது ஒரு பூம் பாக்ஸ் மாதிரி ஒன்று பார்த்தேங்க. கண்டிஷன் பார்த்தா அவ்வளோ நல்லா இல்லை, அது புவராக தான் இருந்துச்சு. அதனால் அது ப்ரைஸ் நான் கேட்கல. இந்த ஷாப்பில் ஒரு ஜெராக்ஸ் மிஷின் பார்க்க முடியுதுங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் அது சேல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாரு அவர். அவர்கிட்ட இந்த மாதிரி ஜெராக்ஸ் மிஷின்லாம் நிறையா வரும். அவர் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அவருக்கு நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஃபைவ் 08 22 37. ஓகேண்ணா, தேங்க்ஸ். நம்மகிட்ட எல்லா பொருளுமே கிடைக்கும். இந்த ஷாப்பில் புக்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம புக்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. ப்ரைஸ் ஒரு 200 100 and 200 தான் சொல்லியிருந்தார். யாருக்காவது தேவைன்னா வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் வித்தியாசமாக ஒரு கேஜெட் வச்சுருந்தாங்க, சோனி இது. இது என்னன்னே தெரியல. ஆண்டனாலாம் இருந்தது, சார்ஜர் இருந்தது, அதுக்கு அது கண்ட்ரோல்லாம் இருந்தது. இது என்ன கேஜெட்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஷாப்பில் MP3 and MP4 பிளேயர் இருந்தது. கண்டிஷன் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த USB மாடல்லாம் இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் கேட்டால் 300 சொன்னார். சரி, ஓகே, நம்மளுக்கு தேவைப்படல, அதனால் அதை அப்படியே வச்சுட்டோம். மேபி யாருக்குன்னா தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இவர் தாங்க ஷாப்பு ஓனரு. அவர் நம்பர் கேட்டேன், அவர் நம்பர் ஷேர் பண்ணல. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அதே ஷாப்பில் 2 ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்து வச்சாருங்க.
ப்ரைஸ் கேட்டால் 700 சொன்னார். அது 700 ஒர்த்து இல்லை, பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, டேமேஜாக இருக்குது. அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம அடுத்த ஷாப் கிளம்பிட்டோங்க. இந்த ஷாப்பில் ஐபால்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நம்ம கண்ணில் மாட்டிச்சுங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது கண்டிஷனு. ப்ரைஸ் கேட்டேன், 300 சொன்னார். இந்த ஷாப்பில் நிறையா மொபைல் ஸ்பேர்லாம் கிடைக்குங்க. நிறைய ஸ்பேர்லாம் கிடைக்கும். நிறையா மொபைல் வச்சுருந்தாங்க. ஏதோ எல்லாமே ஒர்க்கிங் இருக்காது, ஆனால் நம்ம எடுத்தால் ஸ்பேருக்கு யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஜிப்ரானிக்கு இது ப்ளூடூத் ஸ்பீக்கரு, ஆனால் இதெல்லாம் ஒர்க்கிங்கே இருக்காது, எல்லாம் வாட்டர் டேமேஜ் தான் இருக்கும். இந்த ஷாப்பில் நிறையா டேப்லாம் பார்க்க முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். டேப் யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். 700 800 சொல்லியிருந்தார் ப்ரைஸு. அவர் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நம்பர் ஷேர் பண்ணியிருந்தார், ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். 2-3 லேப்டாப் கூட வச்சுருந்தார், ஒர்க்கிங்கானு தெரியல. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். Nine double eight 46 46 31 31 44 44 7. 7. இந்த ஷாப்பில் ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கண்டிஷன் அவ்வளோவா சரியில்லை, போராதான் இருந்துச்சு. ப்ரைஸு 600 ஏதோ சம்திங் சொல்லியிருந்தார். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவி ஒன்று, ஓல்டு டிவி. இது ப்ரைஸு 1500 சொல்லியிருந்தார். அது 1500 ஒர்த்து கிடையாது, பார்க்குறதுக்கு ஆனால் நல்லா இருந்துச்சு, ஒர்க்கிங்கானு தெரியல. இந்த ஷாப்பில் லேப்டாப்போட ஸ்பேர்லாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன், அப்படியே செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷாப்பில் ஃபுல்லாக சீடிங்கை பார்க்க முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லா ப்ரைஸ்லாம் 10 rupees சொல்லியிருந்தாங்க. இல்லை எல்லாமே அந்த மூவி படம் சீடிஸ் தான் எல்லாமே இருக்குது. இந்த ஷாப்பில் ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தது கண்டிஷன்லாம். உள்ளே டஸ்ட்டெல்லாம் கூட அவ்வளோ இல்லை, பார்க்குறதுக்கு கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது. உள்ளே ஒரு கேசட் இருக்குது பார்த்தீங்களா. 700 800 சொல்லியிருந்தார் ப்ரைஸு. மேபி யாருக்கா தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள், பக்கத்துலேயே ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த ஷாப்பில் டிவிலாம் சேல் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சோனி ஒரு ஸ்பீக்கர் வச்சுருந்தார் செட்டு. ப்ரைஸு 1500 சொல்லியிருந்தார். ஒரு நம்பர் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், மேபி அவர் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள், கால் பண்ணி. இந்த சாம்சங் டிவி கூட வச்சுருக்காரு பாருங்கள், 50 inch டிவி. இது 12,000 சொல்லியிருந்தார் அவர் நம்பர் நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்லேயும் கொஞ்சம் புக்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. மேபி ஒரு 100 and 200 இருக்கும் ப்ரைஸு. யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் ஒரு 2-3 ஹோம் தேட்ரு, சிடி பிளேயர்லாம் இருந்தது. ஹெச்பி லேப்டாப் ஒன்று இருக்குது பாருங்கள் சைடில், பிரிண்டர் கூட வச்சுருந்தாங்க. இந்த ஷாப்பில் ஒரு ஜிப்ரானிக்கு இது சவுண்ட் பார் ஒன்று பார்த்தேன், பார்க்குறதுக்கு கண்டிஷன் அவ்வளோவா சரியில்லை. ப்ரைஸ் கேட்டால் 500 சொல்லியிருந்தார் அவர். பட் ஆனால் இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல, சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு இருந்தது. இந்த ஷாப்பில் ஒரு டைப் ரைட்டிங் ஒன்று பார்த்துருந்தேன், ப்ரைஸு 2500 சொல்லியிருந்தார். ஆனால் அது எதுவுமே வேலை செய்யலை, ஃபுல்லாகவே டஸ்ட்டு படிஞ்சு எல்லாமே த்ரூ பிடிச்சி போயிருந்தது. இது நம்ம வழக்கமாக வர ஷாப்பு தாங்க. ஒரு ஹார்ட் டிஸ்க்லாம் சேல் பண்ணுவார், 300 and 350 அந்த மாதிரி சொல்லுவார் ஹார்ட் டிஸ்க்லாம். ஆனால் நம்ம செக் பண்ணி தான் எடுக்கணும், ஒர்க்கிங்காக என்னன்ட்டு அவர் செக் பண்ணி தர மாட்டார், நம்ம தான் செக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு ஐபேட் ஒன்று பார்த்தீங்களா, அது ஒர்க்கிங் இல்லைன்னு சொல்லியிருந்தார், ஸ்பேருக்கு ஏதாவது யூஸ் பண்ணணும். இந்த iPhone 6 பார்த்தீங்களா,
பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஒர்க்கிங்கான்னு கேட்டால் ஒர்க்கிங் தான், சார்ஜ் போட்டால் ஒர்க் ஆகுன்றாரு. ஆனால் அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ப்ரைஸு 800 சொன்னார். பார்கிங் பண்ணால் ஏதாவது கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். மேபி யாருக்கா தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்பில் ஒரு சோனி ஒரு கேமரா ஒன்று பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒர்க்கிங் கிடையாது. வாங்கினா ஷோக்கு வேணால் வைக்கலாம். இது ப்ரைஸு 200 தான் சொன்னார் அவர். அது எதுவும் ஒர்க் ஆகாது. வாங்கி நம்ம ஷோக்கு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே ஷாப்பில் இந்த மல்டிபிள் கேபிள் ஒன்று வச்சுருந்தாருங்க, சார்ஜிங் கேபிள். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. 50 ருபீஸ் தான் சொல்லியிருந்தார் அது. அதே ஷாப்பில் இந்த வீடியோ கேம் பிளேயர் ஒன்று இருந்தார். இது ஆனால் ஒர்க்கிங் கிடையாது. ஓல்டு மாடல் இது, அந்த மேலே கேசட் போடுவோம்ல அந்த மாடல். இந்த ஷாப்பில் அந்த சானியோது டேப் ரெக்கார்டு ஒன்று பார்த்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தது. மேலே அந்த கேப்பு, அந்த கண்ட்ரோலர்லாம் இல்லாமல் இருந்தது. ப்ரைஸு 200 தான் சொன்னார். மேபி அது எடுத்தாலும் வேஸ்ட்டு தான். அதே ஷாப்பில் இந்த குரோமாது ஒரு ஸ்க்ரீன் ஒன்று பார்த்தாங்க. அது என்ன கேஜெட்னே தெரியல. அது யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னன்ட்டு. இது பார்த்தீங்களா, லேப்டாப் மாதிரியே இருக்குது. உள்ளே பார்த்தா ஏதோ குழந்தைங்க கேம் விளையாடுற மாதிரி இருக்குது. ஐ திங்க் இது ஏதோ கேமிங் ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன். இந்த ஷாப்பில் ஒரு கிளாக் ஒன்று பார்த்தேங்க. அந்த ஆன்டிக் பீஸ் மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பின்னாடி ஆனால் அந்த பேட்ரி போடுற மாதிரி இருந்தது. நல்லா துருப்பிடிச்சு போயிருந்தது. இந்த ஷாப்பில் ஃபுல்லாக சிசிடிவி தாங்க வச்சுருந்தாங்க. சிசிடிவி கேமரா நிறையா இருந்ததுங்க. ப்ரைஸ் 100 அண்ட் 200 அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம செக் பண்ணி தான் எடுக்கணும். ஃபுல்லாகவே எல்லாமே வாட்டர் லாக் ஆகிருக்கும், வாட்டர் டேமேஜ் தான் இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து எது நல்லா இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி தான் எடுக்கணும். இந்த ஷாப்பில் நிறைய கேசட் பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த வாரம் நிறைய கேசட் பார்த்தேன் நான். இந்த சோனி இது பார்த்தீங்களா கேசட்டு, 90 நிமிட்ஸ் நினைக்கிறேன். இது நல்லா இருந்தது கேசட்லாம். ஆனால் நம்ம செக் பண்ணி எடுத்துக்கணும். கேசட்லாம் 10 ருபீஸ் சொல்லியிருந்தார் ஒரு கேசட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நம்ம சந்தையில் இந்த 2 பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தோம். இந்த கேமரா ஒன்று, சோனி இது MP3 பிளேயர் ஒன்று வாங்கியிருந்தோம். இது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்ட்டு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.